இந்த கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல், டீசல், எரிவாயு எல்லாம் எப்படி கிடைக்குது தெரியுமா? முதலில் கச்சா எண்ணெயை சுமார் 350 டிகிரி செல்சியஸ் முதல் 400 டிகிரி செல்சியஸ் வரை சூடுபடுத்துவார்கள். பிறகு அந்த சூடான எண்ணெயை ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கும் டிஸ்டிலேஷன் காலம்குள் அனுப்புவார்கள். அந்த டவருக்குள் சூடான எண்ணெயிலிருந்து வரும் நீராவி மேலே ஏறும். அதில் இருக்கும் லேசான மாலிக்யூல்ஸ் மேலே போகும். கனமான மாலிக்யூல்ஸ் கீழே தங்கும். அதில் மேலே கிடைப்பது ரெஃபைனரி கேஸ். இதிலிருந்து தான் எல்பிஜி தயாரிக்கப்படுகிறது. இதைத்தான் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அதற்கு கீழே கிடைப்பது கேஸ்லீன். இதுதான் நம்ம பைக், கார்கள் பயன்படுத்தும் பெட்ரோல். அதற்கு கீழே நாப்தா. இதிலிருந்து தான் பிளாஸ்டிக், ரசாயன பொருட்கள் போன்ற பல பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதற்கு கீழே இருப்பது பாரஃபின். இதிலிருந்து ஜெட் ஃபியூவல் மற்றும் கேரசீன் தயாரிக்கப்படுகிறது. அதற்கு கீழே கிடைப்பது டீசல். இதைத்தான் லாரி, பேருந்து, சில கார்கள் பயன்படுத்துகின்றன. அதற்கு கீழே ஃபியூவல் ஆயில். இதை கப்பல்கள் மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் பயன்படுத்துகின்றன. அதற்கு கீழே லூப்ரிகேட்டிங் ஆயில் ஃபிராக்ஷன். இதிலிருந்து தான் என்ஜின் ஆயில் போன்ற லூப்ரிகன்ட்ஸ் தயாரிக்கப்படுகின்றன. அனைத்திற்கும் கீழே கிடைப்பது பிட்யூமன். இதைத்தான் நம்ம சாலைகள் போட பயன்படுத்தும் தார். ஒரே கச்சா எண்ணெயிலிருந்து இவ்வளவு விதமான பொருட்கள் கிடைக்கிறது. அதனாலதான் கச்சா எண்ணெய் உலகின் மிகவும் மதிப்புமிக்க வளங்களில் ஒன்றாக இருக்கிறது.